அதாவது அன்னக்கிளி ரெக்கார்டிங்காக நீங்க ஏவிஎம் ரெக்கார்டிங் தியேட்டர் நுழைஞ்சதுல இருந்து இப்போ சிம்பனிக்காக நீ லண்டன்ல ஒரு ராயல் பிலார்மானிக் ஆர்கெஸ்ட்ராவோட அங்கே ஒரு பெரிய ரெக்கார்டிங் ஸ்டுடியோ நுழைஞ்ச இதுக்குள்ள இருந்த ஒரு ஐ நோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அங்க இருந்து இங்க இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணா ஆல்மோஸ்ட் ஒரு பாதி லைஃப் பத்தி சொல்லலாம். அப்ப இருந்த ஒரு ஃபீலிங் இப்ப இருந்த ஒரு ஃபீலிங் வாட் எவர் யூ ஃபீல் லைக் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் டைம் நீ அன்னக்கிளிக்காக ரெக்கார்டிங் தியேட்டர் என்டர் ஆகும்போது எப்படி இருந்தது? வாட் வாஸ் யுவர் ஃபீலிங்? ஒரு குழந்தை பிறக்கிறப்போ அந்த குழந்தை வந்து தவழ்ந்து வர்றது, நடந்து வர்றது, இதெல்லாம் வந்து பெற்றோர்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். அப்ப கைதட்டி உற்சாகப்படுத்துவாங்க. அதே குழந்தை வளர்ந்து ஆளாகி 40 வயசாகி நடந்து வரப்ப யாரும் கைதட்டுறதில்லை. அதே போல அன்னக்கிளி வர்றப்ப நான் குழந்தையா இருந்தேன். இது ஒரு வளர்ச்சி. இசையில வந்து எவ்வளவோ செய்யலாம், ஆனா சினிமாவில் வந்து கொஞ்சம் தான் பண்ண முடியும். இது அந்த நிகழ்ச்சி அது ஒரு பெரிய விஷயம். அது எங்களுக்கு என்ன எப்படின்னா எனக்கு கோவமா இருந்தது. நீ அந்த மாதிரி ரெக்கார்டிங் பண்ணும்போது நான் அங்க இருந்து பாக்கலையே, என் ராஜா வந்து அங்க பண்ணிட்டு இருக்கானே, இந்த பெரிய ராயல் பிலார்மானிக்கு நாங்க பார்க்கவும் முடியாது, என்னால இருக்க முடியும். அதுதான் இருக்கு சொல்றது ரெக்கார்ட் ரிலீஸ் ஃபங்க்ஷன் கூப்பிடணும் நீ அப்படின்னு சொல்லி மியூசிக் டைரக்டர் பாக்கல. அதனால நீ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எனக்கு. இல்ல என்ன எத்தனை மியூசிக் டைரக்டர் இல்ல எத்தனை மியூசிக் டைரக்டர் ராயல் பிலார்மானிக் ஆர்கெஸ்ட்ராவோட ஒர்க் பண்ண முடியுங்கிறேன். அதுதான் சொல்றேன். எனக்கு என்னோட நண்பன் பண்ணும்போது நான் பார்க்கணுமே இருந்தது, முடியல. அதனால ஹவ் வாஸ் தட்? அது அன்பிலீவபிள். அதான் நான் ஸ்கோர் ஒன் மந்தா தயார் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் பேப்பர்ல எழுதப்போ கம்போஸ் பண்றப்போ 32 லைன்ஸ் இருக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் எழுதிட்டு அதுக்கு என்ன செகண்ட் பார்ட், அதுக்கு என்ன தேர்ட் பார்ட் அப்படின்னு கால்குலேட் பண்ணி எழுதுறது வேற. மைண்ட்ல வர்ற சவுண்ட்ஸை விஷுவல் பண்ணி மென்டலா ஹியர் பண்ணி மென்டலா கேட்டு மென்டல் ஹியரிங்ல வந்து இந்த சவுண்ட் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அனுமானத்துல தான் எழுத முடியும். இது எழுதுறப்ப என்னன்னா கம்போஸ் பண்றப்போ ஒரு லைன் தான் அட் அ டைம் நான் எழுத முடியும். எல்லா லைனும் அட் அ டைம், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் அட் அ டைம் எழுத முடியாது. ஒரு சா சகம தனிசான்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எழுதுனா இது இந்த சகம தனிசாவுக்கும் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன வாசிக்கிறாங்க அப்படிங்கறத அட் அ டைம்ல நான் எழுத முடியாது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எழுதிட்டு அது எழுதுறதுக்குள்ள எனக்கு வந்த ஐடியா வந்து வாஷ் அவுட் ஆயிடும். அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்ன அக்காம்பனிங்கிறது போயிடும். ரொம்ப கஷ்டம் அது. அது எப்படியோ எழுதி அந்த என்ன சவுண்ட் வரப்போறது அப்படிங்கறதே தெரியாம மென்டலா கேட்டுட்டு இருந்தாலும் அது கேட்காம அங்க கொண்டு போய் ஸ்கோரை போட்டுட்டு அந்த கண்டக்டர் வந்து சொல்லிட்டு உங்களுக்காக நாங்க இப்ப வாசிக்க போறோம் அப்படின்னு சொல்லி வாசிச்ச உடனே அது வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சைலன்ஸ். அது வந்து அடி வைத்த கருவே கலைஞ்ச மாதிரி அப்படி ஒரு கலங்கிடுச்சு. அப்புறம் பார்த்தா they started playing my symphony. Oh, this is a sound I wrote. This is my sound, my composition அப்படி சொல்லி பார்த்தா அவங்க ஃபுல் மியூசிக் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. I thought they are going to play some few bars. அப்புறம் வந்து இது ஃபுல்லா வாசிக்க ஆரம்பிச்சோடனே எனக்கு இந்த சவுண்டை கேட்டுட்டு என்னால முடியல. அப்புறம் வாசிக்கிறாங்க, அப்புறம் ஏதாவது தப்பு இருந்தா பாக்கணுமே சொல்லிட்டு ஸ்கோரை கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா என்னால ஸ்கோர்ல பார்க்கவே முடியல. ஏன்னா அந்த சவுண்டு பிடிச்சி இழுக்குது. நான் அழுகிறேன், கார்த்திக் அழுகிறான், என் கூட வந்த அசிஸ்டன்ட் நரசிம்மன் அழுகிறாரு என்னுடைய மியூசிக். பட் என் கூட ஒர்க் பண்ணவர் அழுகிறாரு, கண்ணுல இருந்து அழுக இல்ல. அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதது. அது ஒரு பாவத்துக்கு அப்பாற்பட்டது. அது நான் இங்க தூரத்துல இருந்து முன்ன நான் இப்ப பார்த்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அது ஐ எம் விஷுவலைசிங் ஆல் தோஸ் திங்ஸ். அது உனக்கு எப்படி இருக்க முடியும்னு தெரியும். ஆனா மியூசிக்ங்கிறது ஒரு ஏமாத்து வேலை தானே. இதுல என்ன இருக்கு? சினிமா மியூசிக் இல்ல மியூசிக் in general. Once you sing 7 notes in order, அந்த மியூசிக் முடிஞ்சு போச்சு. அப்புறம் you have to repeat all the time. என்ன காம்பினேஷன் பர்முடேஷன் மாதம் பண்ணுவாங்க. ஒரு ஏமாற்று வேலை. கமல் வந்து அபூர்வ சகோதரர்களுக்கு வந்து ஒரு பாட்டை கம்போஸ் பண்றதுக்காக வந்து ஒரு சிச்சுவேஷன் சொன்னாரு. நான் ஒரு டியூன் போட்டேன், அது அவருக்கு பிடிக்கலன்னா நான் எப்பவும் எடுத்துக்கிற மாதிரி ஏன் சார் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, சார் எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல மெலடியா போட்டிருக்கீங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கு, இன்னும் கொஞ்சம் துள்ளலோட வேணும். உதாரணம் சொன்னா பழைய பாட்டு ஒன்று சொல்றேன், நீங்க கோவச்சுக்க கூடாதுன்னு. சரி என்ன சொல்லுங்க அப்படின்னா, எம்ஜிஆர் பாட்டுல சார் நான் பார்த்ததில்லை அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி அன்பே நல்ல அழகி, இந்த மாதிரி வேணும் சார் அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் தான் உனக்கு தெரியும் வரல
புதுமை பிள்ளைக்கு நீ பாடுறா. தரரா தரரா லரரே தரரா லலலா லலலா இது பண்ணிட்டேன். இது பண்ணோடனே ரொம்ப நல்லா இருக்கு, இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகேன்னு சொன்னாரு. சொன்னோடனே இது எப்படி இந்த ஐடியா வந்தது அப்படின்னு கேட்டாரு. நீங்க சொன்னதை தான் நான் திருப்பி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு. எப்படி சொல்றீங்க அப்படின்னாரு. நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீயத்தான் நல்ல அழகி என்று நல்ல அழகி என்று நான் கேட்டதிலே ஒரு வார்த்தையை தான் நல்ல கவிதை என்றேன் நல்ல கவிதை என்றேன் கவிதை என்றேன் கவிதை. இது ஏமாத்த வேலை எல்லாமே என்னடா அது? புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா அந்த மண்ட மகள்தா அந்த நேரமடா. வார்த்தைகள் தான் முக்கியமா இல்லன்னா இசைதான் முக்கியமா? சில பேர் இல்ல இசை இல்லாம வார்த்தை எப்படி சார், வார்த்தை இல்லாம இசை இப்படிதான். உன்னோட அபிப்பிராயம் என்ன இதுல? இந்த கேள்வியை ரெண்டையுமே சரியா புரிஞ்சுக்கிறவங்களுடைய ஒரு மனக்கோணத்துல இருந்து வர கேள்வி இது. காரணம் என்னன்னா, ஒரு வாட்டி நான் கவிஞர் கண்ணதாசன்ட்ட, அண்ணே சினிமாவில் பாட்டு எழுதுறவங்களை இலக்கியவாதிகள் ஒத்துக்கொள்வது இல்லையா, அதுக்கு என்னென்ன காரணம்? இல்ல தம்பி, அவங்களுக்கு எங்களுக்கு இலக்கணம் தெரியாது, அல்லது நாங்க தலைகளுக்குள்ள கட்டுப்பட்டு வரமாட்டோம் அப்படிங்கிறது அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. சந்தம் இல்லாமல் வார்த்தை இல்லை, வார்த்தை இல்லாமல் டியூன் இல்லை, சந்தம் இல்லாமல் டியூன் இல்லை, டியூன் இல்லாமல் வார்த்தை இல்லை. நீ எந்த வார்த்தையை சொல்ல அது டியூன்ல தான் இருக்கு. இப்போ அவர் சொல்றாரு, கவிஞர் சொன்னதை நான் சொல்றேன் அவனுக்கு. நீ நான் தானே நீ தானே மான் தானே தேன் தானேன்னு எழுதுனா அதுக்கு உனக்கு சந்தம் பிரிக்க தெரியும் சொல்லு அப்படின்னாரு. தந்தானே தாந்தானே 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 அப்படின்னு சொன்னேன். இப்ப நீ தந்தானே தாந்தானே தந்தானே தாந்தானே டியூன் போட்டேன்னா நான் தானே மான் தானேன்னு தானே எழுதணும். டியூன் இல்லாம வார்த்தை எங்க இருக்கு, வார்த்தை இல்லாம டியூன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாரு. சோ இது இந்த கேள்வியை ரொம்ப முட்டாள்தனமாது. வார்த்தைகள் முக்கியமானது என்றால் ஒரு படத்தில் ஒரு பாடல் காட்சி அவசியமே இல்லை. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா பேசிட்டு போலாம். பாட்டினுடைய அந்த உணர்வுகளை கொண்டு கொடுக்கறதே டெட் பாடிக்கு சோல் இருக்கிற மாதிரி. அப்பதான் அது பேசுதுன்னு தெரியுது. போனால் போகட்டும் போடாங்கிறதுல இருக்கிற ஃபீலிங், போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா நான் வராது, போனால் போகட்டும் போடா நான் தான் வரும். ஆனா இதுதான் முக்கியம்னு நான் சொல்லல. வார்த்தைகளுக்குள்ள டியூன் இருக்கு, டியூனுக்குள்ள சந்தம் இருக்கு, சந்தத்துக்குள்ள ரித்தம் இருக்கு, ரித்தமுக்குள்ள சப்த சுரங்கள் இருக்கு. அதனால இதுதான் முக்கியம்னு வாதிடுறதே ரொம்ப முட்டாள்தனம். ஆனா வார்த்தைகளுக்கு தான் நான் எழுதுற வார்த்தைகளுக்கு தான் நீங்க டியூன் போடணும்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, ஒரு டெய்லர்ட்ட நீ போற, நான் தைக்கிற சட்டையத்தான் நீ போட்டுக்கிறணும்னு சொன்னா எவ்வளவு முட்டாள்தனமோ, அவனுடைய இயலாமை தான் அது காட்டுது. உனக்கு உடம்புக்கு என்ன ஷர்ட்டோ இந்த மாதிரி தச்சு கொடுக்க வேண்டியது. அதுக்கு சிரிப்பு என்ன? அதுக்கு என்னடா சிரிப்பு? எனக்கும் தைக்கிறதுக்கு ஒரு டெய்லர் இருக்கா? ஷர்ட்னு சொன்னோடனே இந்த பார்த்தோடனே என் கட்சிக்குள்ள நீ ஷர்ட்டே தச்சுக்கலாம் பண்றாங்க. யங் பீப்புள் எல்லாம் வந்திருக்காங்க. ஆனா ரெண்டு கிராஸ் செக்ஷன் ஆஃப் டைரக்டர்ஸோட அந்த ஜெனரேஷனோடையும் நீ வேலை பண்ணிட்டு இருக்க. லைக் இப்போ சீனியர்ஸ் எடுத்தோம்னா பாலச்சந்தர் சார், விஸ்வநாத் சார், அதுக்கப்புறம் பாரதி ராஜா, அண்ட் தென் அப்புறம் மணிரத்னம், இவங்கள எல்லாரோடையும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். குறிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும் டைரக்டருக்கும். இவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணும்போது வாட் வர் தி டிஃபிகல்டிஸ் யூ ஃபேஸ்ட் ஆர் ஹவு கம்ஃபர்டபிளி யூ brought them to you? அவங்கள கொண்டு வரது இல்ல. அவங்க ஒரு பிக்சரை கொண்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தை கொண்டு இதுல இது போடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை கொடுக்கறது என்னுடைய கடமை. ஆனா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கணும். அதுதான் என்னுடைய இது. அவங்க கேட்கறது இதுதான் வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கறதுக்கு தான் நான் பிரியப்படுவேன். அப்படிப்பட்டவன் தான் இசையமைப்பாளர் அப்படிங்கறது என்னுடைய கணக்கு. உதாரணமா சொன்னா, பாலச்சந்தர் சார் சிந்து பைரவிக்காக ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஒர்க் பண்றதுக்கு வந்தாரு. சிச்சுவேஷன் சொன்னாரு. சொன்ன உடனே நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் தெரியவில்லைன்னு சொல்லி நான் டியூனோட சேர்த்து பாட்டா லைனா வந்துருச்சு. எனக்கு வந்த உடனே அவருக்கு கை காலெல்லாம் பாலச்சந்தர் சாருக்கு அப்படி ஆடி, சார் இது எப்படி சார் நடந்தது, இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி டைரி ஒண்ணு எடுத்தாரு. அதை எடுத்து ஓபன் பண்ணாரு. அந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பாடல் வரிகள் நானொரு சிந்து காவடி சிந்து என்று இந்த பாடல் இருக்கலாம் அப்படின்னு அவர் கைப்பட எழுதியிருக்காரு. அதை எடுத்து காட்டுறாரு. இது எப்படி சார் உங்களுக்கு வந்ததுன்னு. சார் நீங்க கேட்காம கொடுக்குறாங்க சார் மியூசிக் டைரக்டர்.
கேட்டு கொடுத்தா வந்து அது வந்து இதுதான் வேணும், இந்த கடையில வேணாலும் போய் இட்லி சாப்பிடலாம், இந்த கடையில இட்லி கிடைக்கும், இந்த கடைக்கு இட்லி போகலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தான் நீங்க போவீங்க. நீங்க கேட்காம கொடுக்கறதா என்னுடைய வேலை. அப்பதான் நான் முழு இசையமைப்பாளன் அப்படின்னு சொல்லி. முதல்ல பாட்டு பாடின படம் என்ன ராஜா? நான் அன்னக்கிளி பேக்ரவுண்ட்லயே ஏதோ ஒரு சின்ன அமிங் ஒண்ணு பாடியிருக்கேன். முழு சாங்கா? முழு சாங்கா பாடினது வந்து டைட்டில் சாங் 16 வயதில் சோழம் விதைக்கை. ஓ, இப்ப நம்ம கச்சேரிலாம் பண்ணும்போது நம்ம நார்த் இந்தியால பண்ணோம், சவுத்ல பண்ணோம், ஈஸ்ட் எல்லாம் ஒரு ஆயிரக்கணக்கான கச்சேரி பண்ணிருக்கிறோம். சைக்கிள்ல போய் புகையில வித்த வியாபாரி மாதிரி நம்ம போகாத இடமே கிடையாது. அப்போ எனக்கு எப்பவுமே நீ வந்து ஸ்டேஜ்ல அது ஏதாவது ஒரு சாங் பாடு, நான் கேட்டதில்லை, நீ பாடுறதில்லை, இந்த பொட்டி இதே பொட்டி தான் வச்சுக்கிட்டு நீ சப்பன வைக்கிறானி முதல் கொண்டு கம் செப்டம்பர் மியூசிக் வரல இதுலயே வாசிட்டு இருக்கிற. நம்ம ஒரு சில டைம்ல ஒரு ஹார்மோனியம் வச்சே கச்சேரி பண்ணிருக்கோம். ஆனா பாடணும்ன்ற எண்ணம் அப்போ உனக்கு நிச்சயமா கிடையாது. எனக்கு தெரியும் நீ யூ வாண்டட் டு பிகம் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஒரு வெறியில இருந்த. இது when did this develop in you and how did it became it grew? இல்ல முதல்ல வந்து என்னுடைய மியூசிக் வந்து மியூசிக் சேஞ்ச் ஆனது வந்து எங்க அண்ணன் வந்து கச்சேரியில பாடி இருக்கப்ப நான் முதல்ல அவருக்கு கூட பாடுறதுக்காக நான் போனவன் தான். அப்படிதான் என்னுடைய இசை வாழ்க்கை தொடங்குச்சு. அதனால முதல்ல நான் பாடிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து கத்துக்கிட்டு அந்த சாரிட் இன்டர்ஃபியர். அப்போ இந்த ஹார்மோனியம் வாசிக்கிறது எப்படி வந்துச்சு? இந்த ஹார்மோனியத்தை எங்க அண்ணன் நான் வாசிக்கிறத பார்த்தா அண்ணன் கையை அப்படி வச்சு சொல்லி பெரம்பெடுத்து இந்த பக்கம் அடிப்பாங்க. தொட விட மாட்டாங்க. இந்த ஹார்மோனியத்தை அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறாங்க. ஏன்னா சின்ன பசங்க யாராவது எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் நமக்கு கச்சேரிக்கு போறதுக்கு சரியா வராது அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் இல்லாதப்பெல்லாம் எடுத்து வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு நாள் வந்து அவருக்கு வர வேண்டிய ஹார்மோனிஸ்ட் வந்து அவருக்கு 2 பேருக்கும் தகராறு ஆயிடுச்சு. அவர் வரலன்னொடனே அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, இவன் வாசிட்டு இருக்காங்க, அவனை கூப்பிட்டு போனேன். அப்புறம் திடீர்னு பார்த்துட்டே இன்னைக்கு நீ தான் கச்சேரி வாசிக்கிற அப்படின்னோடனே எனக்கு தரையில் நிக்க முடியல, ஆகாயத்துல பறக்க முடியல, அந்த மாதிரி திருத்தங்க சத்தத்துல நிக்கிறேன். சொல்லவே முடியல. அன்னைக்கு கச்சேரி வாசா நிறைய தப்புந்தவரமா அவர் பாடுற பாட்டெல்லாம் தெரியும். அதனால கொஞ்சம் பிராக்டிஸ்ல இருந்தது. இருந்தும் ஸ்டேஜ்ல போற ஒரு இதுல ஆர்வத்துல தப்புந்தவரமா வச்சா. ஆனா பயங்கர கிளாப்ஸ் எல்லாம் வந்தது. ஜனங்கள்லாம் கச்சேரி முடிஞ்ச உடனே நிறைய வந்து என்ன சூழ்ந்துட்டு சின்ன பையனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சார் ரொம்ப பிரமாதமா வாச தம்பி, ரொம்ப நல்லா வாச்சு அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அப்போ வந்து எனக்கு தோணுச்சு, இது வந்து எல்லாமே கம்போஸ் பண்ணது வேற ஆளு, இதுக்கு தான் கை தட்டுறாங்க ஆட்கள். ஆனா நம்மளே கம்போஸ் பண்ணி நமக்கே கை தட்டுவாங்கன்னா தான் இந்த கைதட்டெல்லாம் நமக்கு சொந்தமாகும். இல்லைன்னா இது வந்து இன்னொருத்தருக்கு தான் போய் சேரும். நம்ம யாரு பாட்டை வாசிக்கிறோமோ அவங்க பாட்டுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுதான் கம்போஸ் பண்றது. அப்ப கூட உனக்கு நோட்டேஷன் எழுத வராதுல்ல? நோட்டேஷன் தெரியவே தெரியாது. என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் வந்து ஜிகே என்னுடைய மாஸ்டர் தன்ராஜ் மாஸ்டர் வந்து ஆர்கன் வாசிக்கிறதுக்காக வந்து ஜிகே வெங்கடேஷ்ட வந்திருக்காரு. அப்போ வந்து என்ன நோட்ஸ் எல்லாம் எழுத சொன்னாரு. நோட்ஸ் எழுதவே தெரியாது. என்ன சாணம் என்ன தெரியாது, பாடம் என்ன தெரியாது. அப்போ வந்து எழுதுறா நோட்ஸ் எழுதுனேன். என்ன சொல்றாங்கன்னா அந்த பாட்டுனுடைய நோட்டேஷன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டை சுரப்படுத்தி அதை சொல்றாங்க. அதை எழுதினேன். டைம் சிக்னேச்சர் போட்டு அப்படின்னா தாள குறிப்பு. என்ன டைம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இதுரா டைம் சிக்னேச்சர் 6/8 அப்படின்னாரு. 6/8 சார். அப்புறம் பார் மார்க் பண்ணாரு. பார்னா என்ன சார், என்ன டெம்போனாரு. 6/8 அப்படின்னாரு. 6/8னா 6 நோட் என்ன பார் அப்படின்னாரு. அதுல புரிஞ்சு போச்சு பார்னா என்னன்னு. ஒரே வார்த்தை தான் சொல்லுவாரு. அது எனக்கு உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால புரிஞ்சு போகுது. அப்புறம் என்ன வந்து வெங்கடேஷ் வந்து ஜிகே அண்ணா அவர்கள் வந்து என்ன ஒரு முக்கியமான இடத்துல வச்சாரு. அப்போ டேப் ரெக்கார்டர் எல்லாம் கிடையாது. கம்போசிங் போனா பாடினா டேப் பண்ணிட்டு அதை வந்து ஞாபகம் வச்சுட்டு பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஆளெல்லாம் கிடையாது. நோட்ஸ் எழுதிடுவாங்க. விஸ்வநாத் சார் கம்போஸ் பண்ணா கூட கோவர்தன் சார் நோட்ஸ் எழுதி சொல்லுவாரு. இங்க வந்து என்னாச்சுன்னா ஜிகே விட்ட எனக்கு சாவம் தெரியாது பாவம் தெரியாது, நீ தாண்டா என்ன ஃபுல்லா எழுதுற, நோட்ஸ் எல்லாம் எழுதுற அப்படின்னா. எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஞாபகம் வச்சு, ஆனா மெமரி பவர் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து 10 டியூன்ஸ் கம்போஸ் பண்ணாருன்னா அடுத்த நாள் வந்து அந்த 1 2 3 4 ஆர்டர்ல நான் பாடி காட்டுறேன். அப்படி கிளியரா பாடி காட்டினதுனால என் மேல ரொம்ப பிரியம் இருக்கு. நீ தான் ஆர்கெஸ்ட்ராவுக்கு சொரம் சொல்லணும் அந்த பாட்டுக்கெல்லாம் அப்படின்னு சொன்னோடனே தேடி பிடிச்சி வீட்டுல போய் உட்காந்து இது சாரியா தப்பா எழுதி அங்க சொல்றப்ப வாய் உளரும். மியூசிஷியன்ஸ் முன்னாடி சொல்றப்ப எல்லாம் சிரிப்பாங்க, பயங்கரமா சிரிப்பாங்க. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ஐயோ தப்பு சொல்லிட்டு அப்படி பழகமாச்சு. அப்புறம் சொரங்கிறது ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது. வெஸ்டர்ன் ட்ரெடிஷன்ல எழுதுறது தண்டாது. எனக்கு நல்லா தெரியும். நம்ம 2 பேரும் வந்து ஸ்கூட்டர்ல போவோம். நின்றுட்டு எம்எஸ்வி சாரோட கார் 50 வீடு போறது பார்க்கலாம். காலையில் காந்தி வேற சாப்பிட்டுட்டு இருப்போம். அந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபுளுன்ஸ் பண்ண மியூசிக் டைரக்டர்ஸ் யார் இருக்காங்க? கவுண்ட்லெஸ். அது என்ன நௌஷாத் என்ன, மதன் மோகன் என்ன, ரோஷன் என்ன,
சி ராமச்சந்திரா, ஹேம்சந்திர பிரகாஷ், சன்லால் பகத்ராம், யாரும் இல்ல, எல்லாருமே நம்ம சவுத் இந்தியன் மியூசிக் டைரக்டர்ஸ். அது எனக்கு சொல்ல முடியுமா? சொல்ல சில இருந்து சி.ஆர். சுப்ரமணியன், ஜி ராமநாதன், கே.வி. மகாதேவன், என்.எஸ். விஸ்வநாதன், எவ்வளவு பேர் இல்லை. இதெல்லாம் சொல்லலைன்னா ரொம்ப. அதே மாதிரி உனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ்? இல்லடா, இப்போ என்ன பேர் சொல்ல சொல்லியா கேக்குறேன் நான் சொன்னாலும் சொல்லலாம். இல்ல இல்ல அது இல்ல, நீ இல்ல நம்ம இப்ப அந்த இல்ல, நீ சொல்லு. நிஜம் இந்த லதாஜி வந்து நிறைய பாட்டு உங்ககிட்ட பாடிருக்காங்க. லதாஜி ரொம்ப பிடிக்கும். ஆஷாஜி வித்தியாசம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடின ஒரு பாட்டு ஏதாவது வாசிட்டு நீயே பாடுறேன், எனக்கு ஆசையா இருக்கு கேட்கணும். நீ பாடு, சேர்ந்து பாடு. இல்ல எனக்கு தெரிஞ்ச நான் சேர்ந்து பாடுறேன். ஒரு சாங் நீ பாடுனது, ஏன்னா நீ ஹார்மோனியம் தொடும்போது வந்து ஒரு குழந்தைய தொட்ட மாதிரி இருக்கும். யூ ஃபீல் இது ஏதாவது நோ வருமோன்ற மாதிரி. நீ ரொம்ப வித்தியாசமா இருக்க, நீ ரீட்ஸ் டச் பண்றது. ஐ வாண்ட் டு see it again. சேர்ந்து பாடுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் மாதாவும் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன், மாதாவும் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன், தாயென்று உன்னைத்தான், தாயென்று உன்னைத்தான் பிள்ளானகாதினே பாடுறேன். தாயென்று அங்கிருந்து பாடு. தாயென்று உன்னைத்தான், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன் மாதா, மாதாவின் உன் ப்ரோக்ரஷன் கேட்ட என்ன தெரியுமா? இப்போ நான் 30 வருஷமா பாடின இருக்கிறேன். இந்தியாவில் இருக்க எல்லா மியூசிக் டைரக்டர் கிட்ட பாடுறேன். டெஃபினட்டா எனக்கு தெரியும் ஒரு லைன் வரும்போது அடுத்த ப்ரோக்ரஷன் வந்து உங்ககிட்ட சோம்பேறி பிடிக்க முடியாது. இது நினைச்சா அங்கே போயிடுவேன். அங்கே இட் இஸ் ரியலி அமேசிங் ராஜா. ஐ டெல் யூ, இது வந்து ஏமாற்றம் தான். நான் கேமராக்காகவோ இன்னைக்கு வந்து நான் ஏதோ மோடஸ்டியா இருக்கணுமா அதுக்காகவோ நான் சொல்லல ராஜா. வெரி பிளெஸட் பர்சன் and one of the greatest music directors ever this country has. பல பாடல்கள் மூச்சு விடாம பாடக்கூடிய அளவுக்கு நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு வரவே இல்லை. இந்த பாடலை பாடும்பொழுது பாடுவதற்கு முன்னே ஒரு வசனத்தை சேர்த்த உடனே இதைத்தான் மூச்சு விடாம பாடிட்டாரு அப்படின்னு நீங்க எல்லாம் நம்புறீங்க. எனக்கு ஓஹோன்னு பாட தெரியட்டாலும் ஓரளவுக்கு பாட தெரியுங்க. பாக்குறீங்களா? சேலஞ்ச். இந்த பாட்டை நான் இப்ப பாடுறேன், சும்மா இல்லைங்க, மூச்சு விடாம. இதற்கு முன்னால் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பாடல்கள்ல சில பாடல்கள் மூச்சு விடாம நான் கம்போஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த பாடல்கள்ல 1-2 உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ தன்னனே நன்னனே 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 தன்னனே, அங்கதான் மூச்சு எடுக்க முடியும். தல்லலிலா லல்லலிலா லல்லலிலா அப்படின்னு முடியும் ஒரு பாடல். இன்னொரு பாடல் தம் தனனம் தன தாளம் வரும், புது ராகம் வரும், அகில் சந்தன மல்லிகை மாலை வரும், மணமாலை வரும், வேளை வரும், அது வரைக்கும் தம் எடுக்க முடியாது. அப்படி ஒரு பாடலை கம்போஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நானே சொல்லிட்டா பெருமையா இருக்கும்ல. இது வந்து பொதுவா பழைய கம்போசர்கள் கம்போஸ் பண்ணப்பட்டதுல பார்த்தா வாத்திய இசை வாசிக்கிறவங்களுக்கு தான் இடைவிடாமல் கம்போஸ் பண்ணுவாங்க. அது வந்து இலக்கணம். இது வந்து சும்மா நான் வந்து பாடுறவங்களோ அல்லது இந்த கற்பனையை நான் என்னத்துக்கு வீணாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணதே தவிர இது இசை இலக்கணத்துல வரவே கூடாது. ஸ்காட் வந்திருந்தார் இல்லையா ஃபர்ஸ்ட், ஒரு முதல்ல அவனோட பேசுறதுக்கு. அன்னைக்கு நீ ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணிருந்தியா? ஆமா. அது பார்த்துட்டு அவர் அப்படியே அசந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். வாட் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? அவர் வந்து அவரும் பிலிமுக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. டைனா ரோஸ் அந்த மாதிரி வெஸ்ட் சைட் ஸ்டோரி அந்த மாதிரி பிலிம்ஸ்க்கெல்லாம் டைனா ரோஸ் பாப் குரூப் மியூசிக்கல். அவர் அரேஞ்சர், அவர் கம்போசர். அவர் வந்து என்னோட பண்றப்போ நான் ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். பேக்ரவுண்ட் பண்ணோடனே அவரு வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தாரு. ரீல் பிளே பண்ணாங்க. ஐ மார்க் த பிளேஸ் வேர் ஐ அம் கோயிங் டு கிவ் மியூசிக். அப்போ பார்த்துட்டதும் அவர் பார்த்துட்டே இருந்தாரு. அப்புறம் வந்து டோட்டல் சைலண்டா இருந்தது தியேட்டர். அவ்வளவு மியூசிஷியன்ஸ் இருந்தாலும் நான் எழுதிட்டே இருந்தேன். எழுதி முடிச்சு
ரீல் பார்த்தோன்னே நான் யூஷுவல் உனக்கு தெரியும், நல்லா தெரியும். அது எழுதிட்டு இருக்கிறப்ப அவர் வாட்ச் பண்ணிட்டே இருந்தாரு. எழுதி முடிச்சு ரிஹர்சல் பண்ற வரைக்கும் அந்த சீட்ல உட்கார்ந்தவர் நகரவே இல்லை. அவர் உட்கார்ந்த சீட்டை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. என்னவே பார்த்துட்டு இருந்தாரு. பார்த்து முடிச்சு பிக்சரோட மியூசிக் எல்லாம் தனியா செக் பண்ணிட்டு பிக்சரோட கண்டக்ட் பண்ணி காட்டணும்னு அவர் பயங்கர கிளாப் பண்ணிட்டு பக்கத்துல வந்துட்டு இது எப்படி மார்க் பண்ணீங்க, எப்படி டெம்போ எல்லாம் நீங்க டிசைட் பண்றீங்க, சிங்க் எல்லாம் எப்படி வருது அப்படி சொல்லி கேட்டாரு. இல்ல அது ஏதாவது கால்குலேட் பாரெல்லாம் கால்குலேட் பண்ணி இவ்வளவுதான் வருதுன்னு எப்படி பண்றீங்க அப்படின்னாரு. இல்ல அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வரும், அது இந்த மூமெண்ட் ஐ ஸ்டாப் தி ரைட்டிங், பிக்சர்ல வந்து அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு. அப்புறம் உள்ள போயிட்டு ரெக்கார்ட் பண்றப்ப அங்க உள்ள இருந்து குதிக்கிறாரு. இதெல்லாம் ஒவ்வொரு ஷாட்டும் சிங்க்ல மியூசிக் வருதுன்னா அவங்களுக்கு சிங்க் பண்றதுக்கு வந்து 1 month ஆகும் கரெக்டா. இதெல்லாம் ஒரே நீங்க பார்க்கும்போது நீயே ஸ்பாட்டிங் பண்ணிட்டு இருக்கிற, நீயே மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு and you are giving the notation. அது ஒண்ணு இல்ல, அவர் வந்து இதை வந்து ரொம்ப பெரிய நிகழ்ச்சியா அங்க இருந்த வந்து ஏதோ ஒரு மியூசிக் மேகசின்ல ஒரு ரைட் அப் கொடுத்திருந்தாரு. நான் இந்த சமீபத்துல பார்த்த கம்போசர்ஸ்ல வந்து இவருடைய காம்போசிஷன், ஒரு அந்த ஃபாஸ்ட் ரைட்டிங் அண்ட் கரெக்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் மியூசிக் வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லி அதுல ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். Very blessed person and one of the greatest music directors ever this country has found out. நான் உன்னோட நண்பனா இருந்ததுக்கு, உன்னோட வேலை செஞ்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன்டா. அது உன்னுடைய பெருந்தன்மை காட்டு. பெருந்தன்மை பிரச்சனை இல்லை, இது ஃபேக்ட். ஒத்துக்கலாம், நான் மனுஷன் கிடையாது. I may not be. எனக்கு உன் மாதிரி ஒரு நண்பன் இருக்கிறது வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம். எங்க போனாலும் நான் வந்து பெருமையா, நான் எஸ்பி பாலசுப்ரமணியன் சொல்லுக்கிறதுக்கு முன்னால இளையராஜாவோட ஃப்ரெண்ட் ரொம்ப ஜாஸ்தி பேச இல்லடா. நீ அப்பப்ப திட்டிட்டு இது பேசிருப்ப, நீ ரொம்ப ஜாஸ்தி பேசுற. நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, வயசுல பெரியவன், விஷயத்துல பெரியவன், பெரியவன், தனியா சொல்லி நான் சொல்லிக்கிறேன். இது வந்து என் ராஜாவை பத்தி என் ஆடியன்ஸ்க்காக என் ப்ரோக்ராம் போட்டு சொல்ல என்ன வச்சுட்டு என்ன தனியா சொல்றது சார்? அவர் இருக்கும்போது சொன்னா தப்பா? இது கூச்சப்படுறாரு ராஜா, எப்படி கூச்சப்படுறாரு கூட நம்ம பார்க்கணும் இல்லையா? ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ ராஜா. நீ இந்த கன்னட பாட்டு இது பாடல, அது ஜனங்களுக்கு பாடி காட்டுது. என்ன பாட்டு? இப்ப திடீர்னு நான் மட்டும் பாடுறது ஒரு தடவை ஞாபகப்படுத்துற. சாரி, லாரரி தானனா தரநானனா தரீரரரா அப்புறம் தரரி லரரா ரரனா தனனா நனனா தரரா தரனா தரரா தரரா தரனா தரனா நனா தரனானே நன்னா தரரி. அவரோட மெமரி என்னோட மெமரி என்ன டிஃபரன்ஸ் ஆடியன்ஸ் புரிஞ்சே இருக்கும். ராஜா 10 நாளைக்கு முன்னால் கம்போஸ் பண்ணது கூட இன்னைக்கு காலையில வந்து பேக்ரவுண்ட் போனோம்னா நீ என்ன சாங்னு டச் பண்ண உனக்கு வந்துடும். நான் வந்து 27,000 பாட்டு பாடிருக்கிறேன். காலையில பாடின பாட்டு என்னன்னு ஞாபகம் இருக்காது ராஜா எனக்கு. எனவே பியூட்டிஃபுல் சாங் ஃபார் கனடா யூ ஹேவ் கம்போஸ்ட் அண்ட் God has already blessed you. அந்த blessing உனக்கு எப்ப 100 இல்ல 150 வயசு நீ இருக்கணும், உன்னோட நாங்கெல்லாம் இருக்கணும். அவ்வளவு கஷ்டம் இல்லடா. God bless. ஒரு வித்தியாசமான சிச்சுவேஷன் சொல்றேன். எனக்கு ஒரு பல்ல கூட நானே டைரக்டர் நினைச்சுக்கிறேன். நான் வந்து இளையராஜாவோட ஒரு இன்டர்வியூக்காக நான் 3:30 மணிக்கு வர சொன்னாரு. நான் லேட்டா 4 மணிக்கு வந்துட்டேன். 4 மணிக்கு வந்தது என்னடா நான் பிஸியா இருக்கிறேன்னு தெரியுமில்ல, நான் கரெக்டா டைமுக்கு வர்றேன்னு தெரியும் உனக்கு, நீ லேட்டா வந்தாச்சுன்னா எனக்கு அடுத்த மியூசிக் இதுக்கு போறதுக்கு லேட் ஆகும் இல்லையா? இல்ல ராஜா கொஞ்சம் டப் ஆயிடுச்சு, எப்படியாவது பண்ணிக்கணும், இன்னைக்கு முடியாதப்ப நாளைக்கு தான் வரேன்னு சொன்னாரு. சரி, பேசிக்கலா ஒரு மியூசிஷியனா இருக்கிறதுனால இங்க இருந்து நான் கார்ல ஏறி இன்னைக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு, ராஜா கிட்ட நம்ம வர கொடுத்த டைம் யூஸ் பண்ணிக்க முடியலன்னு ஒரு வருத்தத்துல பாடிக்கிட்டே போறேன்டா. அந்த சிச்சுவேஷன் கூட நான் போகட்டும் போடான்னு சொல்லலடா. நானு திருப்பி நாளைக்கு நான் அர்லியா வரணுமே, இந்த நாள் கை விட்டுட்டோமே, அவன் கொடுத்ததே ரொம்ப இதுவான விஷயமாச்சேன்னு சொல்லி அதனால ஒரு டியூன் கொடுத்தா நான் பாடிக்கிட்டே போறேன். இப்போ எல்லாம் ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன். நீங்க கேட்ட இல்ல, உனக்கு என்ன கஷ்டம்?
என் ராசாவே லேட் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சுடு, நாளைக்கு திரும்பி வரேன். தேங்க்யூ.